ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூ ஜெர்சியில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் தாங்க இது. இது வந்து கிருஷ்ணர் கோயில்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுவாமி நாராயணா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சுவாமி நாராயணான்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நீல்கந்த் வர்ணி அப்படின்ற ஒரு சாதுவை தான் சுவாமி நாராயணான்னு சொல்கிறாங்க. இவருக்கு வந்து ஒரு கதை இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடி இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவல்லே செகண்ட் லார்ஜஸ்ட் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே கைகளால் செதுக்குனது, சிற்பிகளை வரவழைச்சு மார்பிளில் கையாலே செதுக்கி செதுக்கி ஒரு சிற்பமும் செஞ்சுருக்குறாங்கங்க. ஒவ்வொரு இடத்தையும் பார்த்தா நம்ம நல்லா ரசிக்கலாம், ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம், அப்படி இருக்குது. நம்ம எந்த இடத்துக்கு போனாலுமே அங்கே இருக்கிற சிற்பங்கள் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கு மாடல் வேறு ஒன்று செஞ்சு வச்சுருக்குறாங்க. நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறது எல்லாமே அவுட்டரில் இருக்கிறது மட்டும்தான். ஏன்னா உள்ளார வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் அலௌடு கிடையாது. இது எல்லாமே வெளியில் இருக்கிற அந்த முகப்பு வாயில் வெளியில் இருக்கிற அந்த பில்டிங்லாம் தான் நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கிறேன். அதுவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ கலை உணர்வோடு செதுக்கிய சிற்பம்லாம் இருக்குது பாருங்கள். இதில் யானை, இந்த வாத்துகள் அது மாதிரிலாம் இருக்குது பாருங்கள், ஒரு பில்லர் மாதிரி. இந்த கோவிலே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஜெயின் டெம்பிள் மாதிரி இருக்குது. ஆனால் ஒவ்வொரு கோபுரத்துலேயும் ஒவ்வொரு சுவற்றிலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சிற்பங்கள் பாருங்கள். இந்த யானைகள்லாம் கூட்டம் கூட்டமாக போகிற மாதிரி ஒரு இடத்துல செதுக்கி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு அது. அதுக்குன்னே நான் வந்து இதை எடுத்தேன். இதை நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன கிளிப்பு தான் எடுத்திருக்கோம். வெளியில் இருக்கிற இது மட்டும்தாங்க நாங்கள் எடுத்திருக்கிறோம். உள்ளார இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. அதில் வந்து தசாவதாரத்தை பற்றி, கிருஷ்ண அவதாரத்தை பற்றி, இதெல்லாம் வந்து ஒரு சிற்பங்களும் அப்படியே நம்ம இந்தியன் கல்ச்சர் தான். ஒரு சிற்பமும் எதை சொல்லணும்னா நம்ம இந்தியன் கல்ச்சரை தான் சொல்லும். அது மாதிரி தான் செதுக்கி வச்சுருக்குறாங்க. ஆனால் நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்றத விட இதை வந்து இந்த சிற்பத்தெல்லாம் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு தான் தோணும் இந்த கோவிலுக்கு போனால். அவ்வளோ அழகான சிற்பங்கள் வந்து இதை பாப்ஸ் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 11 வயசில் கான்ஷியம் அப்படின்ற ஒரு பையன் வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து சாது மாதிரி ஆகி ஒரு 8000 கிலோமீட்டர் வந்து பாத யாத்திரையாகவே போய் இந்த வைஷ்ணவ மதத்தை பற்றி ப்ரீச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அவரை பற்றி தான் அவர் தான் பின்னாடி வந்து அந்த கான்ஷியம் அப்படின்ற பையன் தான் பின்னாடி வந்து 11 வயசாக இருக்கும்போதே விட்டு வெளியில் வந்துட்டாங்க, சாதுவாகிட்டாங்க. பின்னாடி அவர் தான் நீல்கந்த் வர்ணி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்களாம். அந்த நீல்கந்த் வர்ணியை தான் வந்து சுவாமி நாராயணன் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் வந்து அப்படியே காலை தூக்கி ஜபம் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள், அது அவருடைய சிலை தான் அது. பாருங்கள், கோவிலை பார்த்தா அவ்வளோ கலை நுணுக்கத்தோடு நமக்கு வந்து சாமி கும்பிட்றது விட அந்த கலையை தான் நமக்கு வந்து ரசிக்க தோணும். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோவில். இந்த கோயிலை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பாப்ஸ் சுவாமிநாராயணன் அக்ஷர்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த கோயிலோட பேர். அப்புறம் வந்து இவர் வந்து எவ்வளோ தூரம் நடைப்பயணமாக போயிருக்காருன்னா இந்தியாவிலேருந்து நேபாள் வரைக்கும் நடைப்பயணமாகவே போயிருக்காங்க. அது வந்து கோயில் நம்ம என்ட்ரன்ஸ் போகும்போதே ஒரு பெரிய மேப் மாதிரி போட்டு அதில் அவர் எங்கெங்கெல்லாம் போயிருக்காரு அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் நான் வந்து அதுவும் போட்டிருக்கேன், அந்த மேப்பும் எடுத்திருந்தேன். ஒரு கிளிப் தான் எடுத்திருந்தேன். பாருங்கள், இந்த கோவில் வந்து அவ்வளவு ஒரு கலை வேலைப்பாடோடு இருக்குது. எல்லாமே வந்து இந்திய பாரம்பரியத்தை குறிக்கிற மாதிரி சிற்பங்களாக இருந்துச்சு உள்ளார. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வெளியிலையும் அழகாக இருந்துச்சு, உள்ளார அதை விட அழகாக இருந்துச்சு. ரொம்ப நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் வந்து உள்ளாரெல்லாம் ஃபோட்டோ எடுக்க அலௌடு கிடையாது. அவங்க ஒரு தாமரைப்பூ செதுக்கியிருக்காங்க அப்படின்னா அது மாதிரி ஒரு மாடலும் செஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா மற்றதெல்லாம் வந்து எதையுமே தொடர்றதுக்கு அலௌடு கிடையாது. அந்த மாடல் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள், அதை மட்டும் நமக்கு நீங்கள் தொட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னே ஒரு மாடலுக்குன்னே தொட்டு பார்க்குறதுக்குனே ஒரு இடத்துலையும் ஒரு மாடல் சிற்பம் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து தொட்டு பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெளியிலேயே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அந்த ஒரு தூண் மாதிரி செஞ்சுருக்காங்க அழகாக. அதில் பார்த்தா அப்படியே யானை அப்படியே வரிசையாக யானை இருக்க மாதிரி இருக்குது, வாத்துகள் இருக்க மாதிரி இருக்குது.
அப்புறம் ஒரு மண்டபம் மாதிரி இருந்துச்சு. அதில் நான் ஃபோட்டோஸ்லாம் கூட முன்னாடி பார்த்துருப்பீங்க. அதோட மேல் முகப்பு மண்டபம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்காதவங்களே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உள்ளாரையும் அப்படி தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. உள்ளார போகிற என்ட்ரன்ஸ் அது கூட ரொம்ப உள்ளே கிடையாது, வெளியில் தான் அது. அதனால தான் அங்கே ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணாங்க. கொஞ்சம் உள்ளார போயிட்டோம்னா என்ட்ரன்ஸை விட்டு தாண்டி நமக்கு அலௌடே கிடையாது ஃபோட்டோவுக்கு. ஆனால் சிற்ப வேலைப்பாடுகள் அவ்வளோ அழகுங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு சிற்பங்களும் அப்படியே பேசும் நம்மக்கிட்ட. அது மாதிரி செதுக்கியிருந்தாங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு தடவை இந்த நாராயண சுவாமி கோவில்னு சொல்கிறாங்க இல்லையா, சுவாமி நாராயணன் அக்ஷர்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலை. அந்த கோவிலை பார்க்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பாருங்கள், பார்த்து ரசிக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது கோயில் கோபுரம் எல்லாமே. அதனால தான் உங்களுக்கு வெளியில் இருக்கிற எல்லா கோபுரமுமே நான் எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த கோவில்லாம் பார்க்கும்போது நம்ம இந்திய சிற்பக்கலையும் ஜெயின் சிற்பக்கலையும் கலந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதில் ஒரு இடத்துலையும் சிற்பங்கள் இருக்குது. கிட்டக்க போய் பார்த்தீங்கன்னா ஒன்று இடத்துலையும் அவங்க அழகான சிற்பங்கள் வந்து கையாலேயே செதுக்குனதான். அது ஸ்பெஷல். இது ஆர்டிஸ்டெல்லாம் கொண்டு வந்து அந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு வந்து அவங்க கையாலேயே செதுக்கின சிற்பங்களாம். அதுவும் எல்லாமே மார்பிள் சிற்பங்களாக இருக்குது. உள்ளார பார்த்தீங்கன்னா எல்லாம் கருங்கல் கிடையாது, எல்லாமே மார்பிள் தான். ஃபுல்லாக மார்பிள்லேயே அழகழகாக பெரிய கிருஷ்ணர் பெருசாக கிருஷ்ண லீலாவை பற்றி அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாமே அவதாரங்கள், எல்லாமே லக்ஷ்மி, இந்த நாராயண சுவாமியோட ஸ்டாச்சு, இது மாதிரி எல்லாமே செதுக்கி வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து இந்த மார்பிள் ஸ்டோனில் தான் செதுக்கி வச்சுருக்காங்க. அவ்வளோ மைன்யூட்டாக அவ்வளோ அழகாக ரசிக்கக்கூடியதாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, அந்த கோவிலை வந்து நான் கொஞ்சம் எடுத்திருந்தாலும் நீங்களும் பார்க்கட்டும்னு சொல்லிட்டு தான் போட்டேங்க. நன்றி.